நம்ம சிக்கன், மட்டன், ஃபிஷ், வெஜ் இதெல்லாம் வச்சு நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோம். இதே கத்திரிக்காயில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கோமா? அட ஆமாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே தக்காளியும் ஒரு 4 எடுத்துட்டேங்க. தக்காளியும் மேலே இருக்க அந்த காம்பை எடுத்துட்டு தக்காளியும் நீளமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு சரிசமமாக தக்காளி ஆட் பண்ணுங்க. அப்போனா தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய்ங்க. நான் ஒரு 1/2 கிலோக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டேங்க. நீங்கள் நீளமாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்படி தான் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லாட்டி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் 5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை போட்டு நல்லா அதை வந்து தட்டி எடுத்து வச்சுக்காச்சுங்க. இப்படி தான் தட்டி வச்சாச்சு. ரொம்பவும் இது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு தட்டி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதில் பட்டை, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கல்பாசி, பட்டையை நல்லா உடச்சிட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அரைக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த இலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் லவங்கம், அந்த பூ, ஸ்டார் பூ எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துகிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் வந்து நம்ம வந்து பிரியாணியில் வந்து ஹைலைட்டாக தூக்கி வர்றதே இது தாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கப் வந்து சோயா எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இது குக்கரில் செய்கிறேங்க. அடுத்து வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டையை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. அது வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணுங்க. வெங்காயம் பிரியாணிக்கு வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனால் தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு லெவலாக கொடுக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா கொஞ்சம் வந்து கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி, அந்த தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். அந்த தக்காளி அந்த சாறு இதெல்லாம் வந்து நல்லா இதாகிறதுக்காக நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறணுங்க. கருவேப்பிலை நான் போட மறந்துட்டேன், அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கத்திரிக்காயும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த தக்காளி, வெங்காயம் அதோட இதெல்லாம் இதில் வந்து நல்லா சாரணும், அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சோயா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சோயாவையும் இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாம் வந்து கலர் வந்து ஒரே சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு கொஞ்சம் பிஞ்சளவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்லி பவுட்ரு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா எல்லாமே ஒரே இதில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பட்டை, சோம்பு, பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பவுட்ரை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு பிரியாணி ஸ்மெல்லே வருங்க. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிங்க, நான் வந்து 1 கிலோ வந்து ரைஸ் வந்து போட்டிருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேங்க. அப்போ 1 கிலோ அப்படின்னா வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு அந்த கப் எவ்வளோ போட்டனோ அதோட டபுள் மடங்கு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து லெமன் புழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுடலாங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நான் வந்து இதுக்கு பாஸ்மதி அரிசி தாங்க சேர்க்குறேன். அந்த அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா இதை வந்து லைட்டாக மேலால் தூவி விட்டுட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரில் வந்து மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர்றேங்க நான். உங்களுக்கு எப்படி அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 விசில் வந்துடுச்சு. அவ்வளோதான். விசில் போனதுக்கப்புறம் குக்கர் நம்ம திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. விசில் எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க, நமக்கு அருமையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடிங்க. இப்போது நமக்கு குழையாமல் இருக்கணுங்க, அதுதாங்க மெயின். நம்ம குக்கர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா குழஞ்சிருங்க. இப்போ வந்து இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோங்க. எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தாங்க. கொஞ்சம் இது ட்ரை ஆக்கி விடும், அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கீழே மேலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சிருங்க. அதை வந்து தனியாக இன்னொரு
பவுல் ஏதாச்சும் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பாடு அப்படியே இருக்குங்க. மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.